ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட் லக்கி பிரீத்தி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி அண்ட் கிழங்கு, மத்தியானத்துக்கு வந்து புளி சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஏன் அப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே இதுவாக வேக வச்சு 2 in 1 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொட்டேட்டோவை வேக வச்சு பாதி வந்து பூரி கிழங்கு பண்ணிவிட்டேன், பாதி வந்து பொரியல் பண்ணிட்டேன் புளி சாதத்துக்கு. ஸோ லக்கியுமே நானும் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு குட்டி குட்டியாக அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை கேப்சர் பண்ண முடியல என்னால். அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருந்தா. சரி மறுபடியும் பண்ணுடின்னு சொன்னால் நல்லா பெரிய சப்பாத்தியாக ஒன்று பண்ணி காமிச்சா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வந்து சில வேலைகள்லாம் பண்ணுறா. அது மிஞ்சினது வந்து பார்த்தேன்னா பயங்கரமாக சேட்டை பண்ணுறா. பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கேட்குதா, அந்த மாதிரி தான் பண்ணுறா. இப்போது இருக்கிற பொட்டேட்டோவில் ஜஸ்ட்டு வந்து நான் எதுவுமே போடல. வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கடுகு போட்டு தாளித்து அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து நல்லா மசிச்சு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன் டைம் வந்து லக்கி எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னு போய் கதவு திறந்து பார்த்தா அழகாக போத்திட்டு படுத்துட்ருக்கா. ஒரு 5 minutes தாங்க படுத்தா. அடுத்து மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு வந்துட்டா. இப்போ வந்து புளியோதரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சக்தியோட புளியோதரை பவுடர் தான் இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்தது புளி சாதம். சூப்பராக செஞ்சாச்சு. புளியை வந்து லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கீழே வந்து அலங்கோலமாக இருக்குது. லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சொம்பு வந்து தயிர் போட்டு வச்சுட்டேன் வீட்டிலையே. லக்கிக்கு வந்து வீட்டிலையே போடுற கர்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பொமோக்ரானட் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஒரு செகண்டில் வந்து கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி பிளாக் க்ளவுட்ஸ் ஆகி பிளாக் டார்க் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் யோசனை வந்தது, நம்ம மேலே வந்து துணி காய வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நானும் லக்கியும் ஓடி போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே தூரல் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் உடனே எடுத்துகிட்டு கிளம்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து கீழே வந்து ஜன்னலை பார்த்தா நல்ல மழைங்க, சரியான மழை, இடி மின்னல் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அந்த மழையை பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு ரெஃப்ரெஷிங்காக அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். மீன் டைம் வந்து லக்கிக்கு வந்து கிரேப்ஸும் வந்து வாஷ் பண்ணி கொடுத்தேன். சரி வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. பால் வந்து ஆல்ரெடி இருந்தது, பாலை வந்து நான் வந்து தயிருக்கு இது பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு பாதாம் பிசனும் சப்ஜா சீட்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து பொமோக்ரானட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னா பேக் லைட் வச்சு எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.